ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்டவுன் டேஸ் ஆர் பேக். நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் வந்து மித்துன் இங்கே இருக்காங்க, மீரா எங்கே இருக்காங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. டேய் நானே ஒரு ட்ராலர், எனவே ட்ரால் பண்ணுறீங்களா? மீரா மித்துன் தான் அது எப்பயோ முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, ப்ரோ தலைவி இஸ் பேக், அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை வீடியோவை பார்த்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் தலைவி வந்து கம்பேக் கொடுத்த ஃபஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக இப்போ நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. லாக்டவுன் காலத்தில் எங்களை மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படி காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி திருப்பி காப்பாற்றுறதுக்காக இந்த மண்ணில் பிறப்பெடுத்த ஒரு தெய்வீக பிறவி என்னோட தலைவி. அதனால் நான் ட்ரால்லாம் இல்லை, இது சும்மா பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான்லாம் வந்து சப்போர்ட் தான்ப்பா, நான்லாம் சொல்லிக்கிறேன்ப்பா. சரி, தலைவி என்ன பேசுகிறாங்க, என்ன ஏது, அவங்க எதுக்காக கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோ பார்க்க போகலாம். To save your life, to save your car, to save everything. And you save your life, to save your car, பரம மண்டபத்தில் இருக்கும் பரம பிதாவே அல்லேலூயா அப்படிங்கிறது எடுத்த உடனே நான் தான் சொன்னேன்ல ஒரு தெய்வீக பிறவின்ட்டு. ஸோ எடுத்த உடனே ஒரு தெய்வத்தோட டச் இருக்குது. ஓகே, அதாகப்பட்டது மக்களே, நம்ம இப்போ இருக்கிறது நியூ ஏஜ். நான் கூட ஸ்டோன் ஏஜ்னு நினச்சேங்க. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ இருக்குது ஆக்சுவலாக நியூ ஏஜ் மக்களே, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து நியூ ஏஜ், அதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணது என்ன, ஒரே நிமிஷம் நான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறேன். நம்ம இப்போ இருக்கிறது நியூ ஏஜ், நம்ம இருக்கிறது நியூ ஏஜ், மீரா மித்துன்னு சொல்லிட்டாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இப்போ இருக்கிறது நியூ ஏஜ். அஸ்வகந்தா லேகியம் வாங்கிட்டு வந்து என் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன், சத்தியம். ஓகே, அடுத்து நாட் பாத்திங், நாட் ஈட்டிங் ஆன் ரோட்ஸ் ஹியர் அண்ட் தேர். சீரியஸாக சொல்கிறீங்களா? குளிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சாப்பிடுங்க, குளிங்க. யார் இப்போ வேண்டானா யாராச்சும் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா மீரா மித்துன் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ தப்பு பண்ண ஒன்றுங்க, தப்பு பண்ண டேஷ் ஸ்லட்ஸ். நான் குளிக்காமல் இருக்கணும், நான் தப்பு பண்ணவங்க டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் அந்த கெட்ட வார்த்தையை பேசுறதுக்கு டேஷையாச்சும் கட் பண்ணியிருக்கலாமே. நான் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே அந்த ஸ்லட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏங்க இப்போ நீங்கள் குளிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்களும் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னங்க நியாயம்? இப்போ நீங்கள் குளிக்காமல் இருக்கிறத உலகத்துக்கு வீடியோ போட்டு காட்டுறதே பெரிய விஷயம். குளிக்கிறத வீடியோ போட்டு காட்டினா அது அதை விட பெரிய தப்பான விஷயம். எல்லா தப்பான விஷயத்தையும் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் ஆப்போசிட் இருக்க அந்த டேஷுங்களும் என்னைய மாதிரியே குளிக்கக்கூடாது அடம் பிடிக்கிறீங்களே, சென்னை நாரிராதா. ஹூ ஆர் நத்திங் பட் ஏழையாக பிறந்து கஷ்டப்பட்டு, எங்கள் தாத்தா ஏழை, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாலாம் படுத்துக்கிட்டு சும்மா இருந்து அவருக்கு அப்படியே மேலே காசெல்லாம் கொட்டுச்சு. அவர் இப்படி படுத்து இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தார் அப்படின்னா இப்படி காசு மழையாக எல்லார் தாத்தாவும் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஏதாச்சும் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அதை குடிச்சு போட்டு அழிச்சு போடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லோரும் உழைச்சா தானேங்க சொத்து சேர்த்த முடியும். இது என்ன புதுசாக நீங்கள் இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களே. ஓ மை காட், டேலண்டடுங்க நீங்கள். அப்பா அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் எல்லாருக்குமே ஒரே சார்ட் தான், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க். பப்ளிக்கும் அப்படி தான் இருக்காங்க. பப்ளிக்கும் அப்படி தான் இருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஒரே சார்ட் தானா? டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் தானே? தெரியுது உங்கள் சக்ஸஸ்லேயே தெரியுது ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் டிசிப்ளின்டாக இருந்தீங்க அப்படிங்கிறது. அந்த மானங்கெட்ட மினி கூப்பரா, மாடர்ன் காலத்து மினி கூப்பரா, ஏதோ ஒரு மினி கூப்பர்னு ஒரு ஆல்பம் சாங் வரும்போதே அது தெரிஞ்சுதுங்க. அது பிரச்சனை இல்லை, அந்த டிசிப்ளின் அது புரியுது எங்களுக்கு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு செலிப்ரிட்டி கேங்குள்ள ஸ்லட்ஸை ஊடுருவ விட்டு அந்த கர்மா எல்லாம் இவனுங்க மேலே போட்டு காசை இது பண்ணி எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. அப்பா இவங்களை மேடமோட அந்த சாம்ராஜ்யத்தை நொறுக்கி சுக்குநூறாக்குறதுக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கானுங்க இவனுங்க. ஒரு செலிப்ரிட்டி கேங்குக்குள்ளே சில பேர், சில டேஷுகள் மேடம் சொல்கிறோம், அவங்களெல்லாம் ஊடுருவ விட்டு மேடமோட பேரை கெடுத்து மேடமோட எம்பையரை ஒட்டச்சு பாகுபலி அப்படியே கீழே சாச்சு. பாகுபலி வந்து அதுக்கப்புறம் மக்களோட வாழ வந்துட்டார். இப்போ நம்மலாம் வந்து மேடம் கிட்ட பாடணும், வந்தாரையா வந்து. ஸோ நான் சப்போர்ட்டு தான், கண்டிப்பாக நான்லாம் சப்போர்ட்டு தான் மேடமுக்கு. அதாகப்பட்டது மக்களே, பாய்காட் ஃபேக் செலிபிரிட்டிஸ், டு நாட். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். அதனால் இந்த வீடியோ இப்படியே கட் பண்ணிட்டு எல்லோரும் கிளம்பிடுவோம், அவ்வளோதான். பாய்காட் ஃபேக் செலிபிரிட்டிஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. Because at the end of the day, I'm an important part of the spirituality. ஓ, ஸ்பிரிச்சுவல்லையும் இருக்கீங்களா? நீங்கள் கால் பதிக்காத இடமே இல்லை போலையே. ஆனால் ஸ்பிரிச்சுவல் இருந்தால் கொஞ்சம் குளிச்சலாம் நீட்டாலாம் இருப்பாங்கல்ல. காட்டுக்குள்ளே வாழ்கிற அகோரிகள் வேணால் தியானத்தில் இருக்கும்போது ஃபிசிக்கல் ஃபார்மை மறந்து ஏதாச்சும் மேபி அப்படி இருக்கலாம். நீங்கள் ஏன் குளிக்காமல் கொள்ளாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? கேட்டால் மகா கும்பமேளாக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட்டும்பீங்க. எதுக்கு நம்மளுக்கு வம்பு? நம்ம வீடியோவை பார்ப்போம். ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கணும். எந்த ஒரு வழி கண்டுபிடிச்சாலும் இந்த 10 கும்பலை நடத்திட்டு இருக்கவனுங்க வந்து மொத்த உலகத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுறானுங்க. எப்படி வெறும் இந்த
ஆளுங்களை வச்சு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி மக்களை பார்க்க வச்சு அழிக்க வைக்கிறாங்க. அதுதான் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். மீரா மிதுன் அப்படிங்கிற ஒரு எம்பையரே வந்து உடைச்சு தள்ளுறதுக்காக என்னென்னமோ பண்ணுறானுங்க போல. மேடம் வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருக்கனால தான் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஷீ இஸ் டூ மச் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. புரியுது எனக்கு. அப்போ மக்களாகிய உங்களுக்கு அறிவு வேணாமா? இல்லைங்க, கொஞ்சம் இப்போதைக்கு இல்லை. பக்கத்தில் அண்ணாச்சி கடையில் கேட்டிருக்கேன், ஒரு 1/4 கிலோ இருந்தால் கொடுங்க அண்ணாச்சின்ட்டு. ரொம்ப டிமாண்டாக இருக்குதுல்ல. நீ நாளைக்கு வா, பாப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பிச்சிட்டாருங்க. நாளைக்கு போய் பார்க்குறேன், இருந்தால் எடுத்து மாட்டிக்கிறேன். அடங் இந்த வீடியோ பார்க்குறேன்ல, அப்புறம் அறிவு எங்கே இருக்குது எனக்குலாம். டெய்லி உலகம் அழியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வேலையா என்ன? ஐயோ 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 ஐயோ, இந்த விஷயம் தெரியாமல் போதும். ஐயோ, ராணுவ வீரர் நீங்களா பேசுறது? எங்களுக்காக சியாச்சின்ல நின்று பார்டர்ல நின்று பாதுகாத்த மீரா மிதுன் இப்படி கை விட்டுட்டீங்களேடா. ஐயோ, அமரன் படத்தெல்லாம் எடுத்து இந்த அம்மா உள்ள விடுதே. ஒரு செகண்ட் செல்ஃபிஷ் ஆனா அழிஞ்சிட்டு போங்கடா, நான் எங்க போனமோ போவேன் அப்படின்னு சொல்லி போக வேண்டியது தானே. அங்கேயாச்சும் போய் குளிப்பீங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. அப்படியே நீங்கள் எங்கேயாச்சும் போய் இந்த மக்கள் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பார்டர்ல இருந்து காப்பாற்றணுங்கிற மைண்ட் செட் விட்டு இறங்கி வந்து போய் செட்டில் ஆகணும் அப்படின்னா உடுமலை வேட்டை பக்கத்தில் போய் எங்கேயா செட்டில் ஆகுங்க. வாய்க்கால் இருக்கும், அதில் முதல்ல குளிச்சு தொலைங்க. குளிக்கிறதுக்குலாம் இங்கே காசு தேவையில்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ தான். I need to see man everywhere. I don't want women. விமனே வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கடவுள் உங்களை தான் ரிமூவ் பண்ணுவார். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்களும் விமன் தானே. இல்லை தெரில, நம்ம யாரும் இன்றைக்கெலாம் வந்து இவங்க இதுதான் சொல்ல முடியறது இல்லை. ஹவு டு யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவுமே என் ஃபேஸ் தானே, அதுவுமே என் ஸ்டைல் தானே, அதுவுமே என் எக்ஸ்பிரஷன் தானே, அதுவுமே என் காப்பி தானே. இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னமுமாங்க எல்லா சினிமா ஃபீல்டில் மீரா மிதுனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸும் மீரா மிதுனோட ஆக்டிங்கையும் காப்பி அடித்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. And I should have 50% from their earnings. அதுதான் நூதன முறையில் கொள்ளையெடுக்கும் வடக்கர்கள். அந்த கேங்கில் போய் சேர்ந்துக்கிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த அம்மா நம்பிக்கிட்டு இருக்குது போல. ஏமா மற்றவங்களோட உழைப்பிலிருந்து 50% கேட்குறியே, நீ உண்மையை சொல்லு. பவாரியா கேங் லீடர் தானே நீ? நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க. நிறைய அழகான பொண்ணுங்களும் இருக்காங்க. நரிகளில் அழகான ஆண்களும் இருக்கும், அழகான பெண்களும் இருக்கும். நரி காலங்காத்தால ஊழை விட்டுருச்சுடோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுக்கு இப்போ என்ன நிறையாங்கிறது தான் அப்படி ஸ்டைலாக தமிழில் நிறையா அப்படின்னீங்களா? நிறைய பேரை முன்ன கொண்டு வரணும். Obviously, good people will have their ways to come out and come in is the bad. Because you all touched me. You all எப்படிங்க டச் பண்ணாங்க? டிங், இப்போ நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, இப்போ நான் இந்த பேர் நீ என் காதை தொட்டு 2 பேர் சேர்த்து விளையாடலாமா அப்படின்னு டச் பண்ணாங்களாக்க? யாரும் உங்களை டச் பண்ண என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னடா இது, ஒன்றும் புரியல. காசு இல்லை, எங்கள் குடும்ப கஷ்டம் இந்த மாதிரி ஆச்சு. அப்படி பார்த்தா என்னையும் அந்த நிலைமையில போட்டானுங்களே. என் காசெல்லாம் திருடி என் ஃபேன்ஸுக்கு தெரியுமே. இங்கே பாருமா, உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா கூட நாங்கள் நம்புகிறோம். சரி, இருக்கிற ஏதோ ஒரு 10-15 திருடி இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நடுவில் ஒரு கேப்பில் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என் ஃபேன்ஸுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. காசாச்சு 10-15 ரூபா இருந்திருக்கும். ஃபேன்ஸ் எங்கே, யாரு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தெரியும்ல, கை விட்டு வரலன்ற அளவுக்கு ஒரு 4 பேர் கிடைச்சானுங்கன்னா அவனுங்களும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம்னா ஹார்பிக் கிளியர்ஸ் த 99% ஆஃப் ஜம்ப்ஸ் அப்படிங்கிற பெருமையாச்சும் எனக்கு இருக்கும்ல. அந்த 4 பேர்த்த காட்டிடுங்களேன். If I talk to my fans, I talk to my fans. If I'm having connections with my fans on a business plane, on any other kind of interaction, having connection, நாங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லை. நீங்களே சொல்லாதேன்னு எல்லாத்தையும் சொல்லி போட்டு அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னோட சாம்ராஜ்யத்தை அழிக்க வருகிறார்கள் கட்டப்பா அப்படி. then men should actually leave them alone. இங்கே நான் ஆம்பளைங்க எல்லாரையும் தான் வந்து மேலே கை ஓங்கி நிற்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ் சார், மேலே கை ஓங்கி நிற்கணும்னு மேடம் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் அவள் தான் கையை ஓங்கினே வெளியே போவேன். நான் இப்படி ஆட்டி இப்படி மேலே வச்சுக்கினே தான் வெளியே போவேன் இனிமேல் நான்லாம். ஏன்னா மேடம் ஃபீல் பண்ணிட்டாங்க நான் கை ஓங்கி தான் நிற்கணும். எஸ், ஆம்பளையை விட மேலேயா அப்பர் ஹேண்டில் வளர்ந்துருக்கேன்னா தட் இஸ் மை brought up by my dad. இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, தமிழும் தெரிய மாட்டேங்குது. அதை அப்படியே வாக்கு மூலமாக சொல்லிட்டு போயிடலாம். சாரிங்க எனக்கு எதுவும் தெரில, அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், அடுத்து ஏதாச்சும் அப்படி இப்படி வாழ்க்கையில் முன்னேற வழி இப்படி ராகத்தோட தான் பேசுறது இங்கிலீஷ் பேசினாலும். My brought up by my father, and after my father demise it is brought up by the central government and my first. ஐயோ அடங்கப்பா, நரேந்திர மோடி அவர்கள் தத்தெடுத்து வளர்த்துன தத்து குழந்தையா நீங்க? உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சனையா நான் கலாச்சிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் வேணும்னே பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன், அதான் நம்ம ஸ்டைல். என்ன கமலஹாசன் மாதிரி பேச சொன்னா கோட்டா ஸ்ரீனிவாசன் மாதிரி வருது வாய்ஸ். First father PM, he actually treated me as a daughter. இல்லனா என்னால கொன்னு புதைச்சிருப்பீங்களே என்ன. ஓ மை காட், பிஎம் அவங்களோட நீங்கள் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இவ்வளோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சா குளிக்காமல் இருக்கீங்க?
நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபாதரை பார்க்கும்போது கொஞ்சம் குளிச்சுட்டு போங்களே ஸ்டெப் டாட் பார்க்கும்போது சொல்கிறேன், கொஞ்சம் குளிச்சுட்டு போகிறது தானே உசிதம். அதாவது நான் ஆல்மோஸ்ட் ஒரு பிரதம மந்திரியோட தத்து பொண்ணு மாதிரி நைலுண்டு லைலானா நெல்லண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன இந்த ஜெயம் படத்தில் கூட எழுதி வைப்பாங்களே ஒரு லாங்குவேஜில், அந்த லாங்குவேஜ் மாதிரி இருக்குங்க காலக்கேயர்கள் பாஷைன்னு சொல்லி. அதை கூட நான் அசிங்கப்படுத்த விரும்பல. ஆர் நெவர் கோனா கம் அவுட் at least for next 50 years, and if this is not done and if it is keep rolling, there will be destructions in every part of the world. ராகங்கள் 16 வேர்ல்டு அவங்க டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஐயோ மீரா மிதுன் ஏன்டா இப்படி போட்டு அவங்க எம்பையரை உடைக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணீங்கன்னா வேர்ல்டில் வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துடும், புரியுதா? நாட்டுக்குறிஞ்சி பாடுறேன்னு சொல்லிட்டு உசேரி போயிட்டீங்க. யா ஸோ அவனுங்க எல்லாரையும் தூக்கி வச்சு பிரெயின் ஒயரை கட் பண்ணிடுவோம். அவனுங்களாத்தையும் தூக்கி வச்சு ஒயரை கட் பண்ணி பிரெயின் ஒயரையா 50 பேரால் இந்த உலகம் தேவையில்லாமல் அங்கங்கே இங்கங்கே வெடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சரி, உலகம் தேவையில்லாமல் ஒரு 50 பேர்த்துனால எப்படிறா இங்கெங்கே அங்கங்கே வெடிக்கும்? உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கோர் மேன்டில்ன்னு சொல்லுவாங்கல்ல, எரி குழம்பு லாவா, அது எங்கேயாச்சும் வெளியே பொங்கி புஷ்ஷுங்கிது வருதா, இல்லை சீ கிரியேச்சர் லெவித்தான்கிது வெளியே வந்துருச்சா? எப்படி அங்கங்கே இந்த வெறும் 50 பேர்னால எப்படி அங்கங்கே வெடிக்குது? அது எப்படி மேடமுக்கு தெரியுது அங்கங்கே வெடிக்குதுன்ட்டு? ஐயோ எஸ்ஐ சார், நான் இல்லை குசு குசு, இவன் தான் குசு குசு. 50 பேர் 50 டைம் அட் அ டைம் எல்லாரும் வெடிக்கிறோம், ரெடியா சொல்லுங்க ஜெகதீஷ் டமால் அப்படின்ட்டு. அப்படி அவனுங்க கர்மாவை தூக்கி போட்டு அங்கங்கே வெடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி அதே பண்ணாங்கன்னா கோபால் கடையில் வாத்து பிரியாணி சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்ட வேண்டியதான். போதுமா? வெடிக்க மாட்டானுங்க இனிமேல். டென்ஷன் ஆக்கிக்கிட்டு அவனுங்களோட வாழ்க்கை வந்து அதுவுமே என்ன, அவனுங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். உயிர் காப்பாற்றி விட்டுருக்கோம், எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம விட்டுருக்கோம். இல்லாட்டி மேடம் வந்து எல்லாம் வெளியே வாங்க, நீல் டவுன் ஆன் யுவர் நீஸ். எஸ் மேடம், சி வெளியே போய் முட்டி போடுற கிளாஸுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஏங்க நீங்கள் என்னைய வர இதை பேச வைக்கிறீங்க? ஆனால் அவனுங்களோட லைஃப் நல்லா இருக்காது, அவனுங்களால அந்த ப்ராசஸை திருப்பி ஃபஸ்ட்டுலேருந்து கோத்ரூ பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த உலகத்தையே அழிக்க பார்த்தானுங்க. ஐயோ நல்ல வேலை, தேங்க்யூ ஸோ மச்சுங்க. உலகத்தையே அழிக்க பார்த்தானுங்களாங்க. அந்த ப்ராசஸ் அவங்க ஃபஸ்ட்லேருந்து வாழ முடியாதுங்கிறக்கா இந்த உலகத்தில் அவனுங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்களும் பரவாயில்லன்ட்டு உலகத்தையும் அழிக்க பார்த்தானுங்க. ஐயோ காப்பாற்றிட்டீங்களா எங்களுக்காக மக்கள், இது தெரியாமல் போச்சுங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் த வேர்ல்ட். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை. யாரும் வாயை தொண்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகே, நான் வந்து சொல்லுவேன்ப்பா எல்லாத்தையும் மக்கள்கிட்ட. என்னென்னமோ பேசிட்டேங்க, நானும் ரொம்ப நேரம் ரியாக்ட் பண்ணிட்டேன். பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கேயா சிரிச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். ஓகே, மீரா மித்துனா அப்படின்னு வந்து கீழே காமெடி அடிக்காதீங்க. இந்த 10 ரூபா கடையில் போய் எது எடுத்தாலும் 10 ரூபாயா, அப்போ கல்லாப்பட்டி எடுத்தால் 10 ரூபாயா, அந்த காமெடி வேண்டாம் நண்பர்கள், தவிர்ப்போம் நண்பர்களே. அது மாதிரி நீங்கள் வெறும் மித்துனா மீரா மித்துனா செத்துருச்சு நண்பர்களே. டைனோசர் அப்போயே அழிஞ்ச காமெடி விட்டுருவோம். சொல்கிறேன் கமெண்ட்ஸில் எப்படி அது கமெண்ட் வரும்னு எனக்கு தெரியும், அதுக்காக சொல்கிறேன். சரி ஓகே, டாடா பை பை சொல்லிக்கலாம். இன்னும் இருக்குதுங்க 2 நிமிஷத்துக்கு என்னாலாம் பார்க்க முடியுதுக்கு மட்டும் என்னால் முடியல. ஆல்ரெடி 30 நிமிஷம் வந்துருக்க மாட்டேங்குது, 25 நிமிஷம். டாடா பை பை சொல்லி கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கேயாவது சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் டிங் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் ரெகுலர் பேசிஸில் வரும். டாடா பை பை டாட்டா வரட்டா. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.